ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய வரகு அரிசி தான். இந்த பாரம்பரியமான வரகு அரிசியை பற்றி பெனிஃபிட்ஸ் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். மொத்தத்தில் டயட் பார்க்குறவங்க வீக்லி ட்வைஸ் ஆகுது இந்த வரகு ரைஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி இந்த வரகு ரைஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு காணிக்க போகிறேன். இது நார்மல் பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் வரகு ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மாற்றி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வாசத்துக்காக நெய்யும் மசாலாவையும் போட்டுட்டு நான் இப்போ 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறமா மல்லி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இனி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர் ஒரு 1/2 கப்பு, வேக வச்ச க்ரீன் பீஸும் இப்போ நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேக வச்ச க்ரீன் பீஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 கப் வரகரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் க்ரீன் பீஸ் தண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கனால அதை கணக்கு பண்ணி நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லாட்டி கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த வரகரிசியை நான் இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் கொஞ்சம் உதிரியாக வர்றதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நெய்யும், நான் கொஞ்சம் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் நெய்யில், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே டேஸ்டியான ஹெல்த்தியான வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான வரகு ரைஸ் பிரியாணியை மறக்காமல் உங்கள் லஞ்ச் பாக்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க.